ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் கிரிப்டோகிராஃபிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிளியராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எனக்கு இப்போ ரொம்பவுமே பிடிச்சது மொபைலுக்கு நம்ம மொபைல் அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேன் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே. இதை டச் பண்ணிங்கன்னா இதில் சென்டு ரிசீவ்டு இது எல்லாமே இருக்கும். இதில் வந்துட்டு மொபைல் டாப்அப்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வாங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பரு மேலே எந்த நம்பருக்குனாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்டெலுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்பர் என்ட்ரி வேறு சிம் கார்டு போட்டிங்கன்னா இதில் வராது. ஜியோ வோடஃபோன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டாது. ஸோ கீழே வந்துட்டு பிளான் கேட்டிருப்பாங்க. அந்த பிளான் மோர் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த பிளான்லனாலும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 1 மந்த்னாலும் போட்டுக்கலாம், 1 டேக்கு போட்டுக்கலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏன் இப்போ இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஒரு $5 வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் கம்மியாக இருந்தது. ஸோ அதை என்னடா பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் சரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எது வந்துட்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னுங்கிறத. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ சென்டுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி போட்டு நீங்கள் மெயில் ஐடி ஆர் பைனான்ஸ் ஐடி போட்டால் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பைனான்ஸ் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யாருக்குனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பைனான்ஸ் ஐடி போட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபீஸும் போகாது. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரிசீவ் பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு டாலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இது வந்துட்டு சென்ட் கேஷுங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஐஎன்ஆராக நம்மளோட இதை வந்துட்டு இது பண்ணிக்கிறது. அதாவது நீங்கள் நம்மளோட இந்தியன் மணியை வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணி USDT பை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் யூபிஐ வழினாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எது வழினாலும் IMPS எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு P2Pயோட இதில் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப கம்மி. ஸோ உங்களோட ஃபண்டு வந்துட்டு இதில் சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கன்வெர்ட் ஆப்ஷன். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் என்ன காயின் வச்சுருக்கீங்களோ அதை வந்துட்டு இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணுறது தான், சேம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P2P இருக்குது. இப்போ காப்பி ட்ரேடிங் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ஸ்பாட் இருக்குது, சிம்பிள் ஏர்ன். நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சது சிம்பிள் ஏர்ன் பற்றி தான். ஏன்னா நீங்கள் ஒரு ரிட்டையர்டு இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய ஃபண்டு வந்துட்டு வச்சுருக்கீங்க ஃப்யூச்சருக்கு மீன்ஸ் நிறைய ஃபண்டு வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறத விட
இதில் இந்த மாதிரி ஒரு கிரிப்டோவில் ஒரு ஸ்டேக்கிங்கில் போட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அவங்க ஒரு 1% இல்லை 2%, மந்த்லி இயர்லி இந்த மாதிரி. இப்போ இயர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 18% கிடைக்கும் அதிகபட்சம். ஒரு காயின்லையும் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 26% வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் காயினில் ஹோல்டு பண்ணும்போது லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா அந்த காயினோட ப்ரைஸ் அப் ஆகும்போது உங்களுக்கு அதை நாளைக்கு செல் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்படி நம்ம காயின் வாங்கி நிறைய பேர் வருஷக்கணக்காக ஹோல்டு பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படியும் கூட நீங்கள் அதை ஸ்டேக்கிங்காக ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ரெஃபரல் நீங்கள் எவ்வளோ MLM ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பைனான்ஸ் முழுக்க ரெஃபர் பண்ணிங்கன்னா இதை ஒரு ஒர்க்காகவே நிறைய பேர் வந்துட்டு பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்குலாம் எதில் ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. நிறைய நியூ பீப்புள்ஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பைனான்ஸில். ஸோ இதுலேருந்து அவங்க ட்ரேட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு சம் ஆஃப் ஒரு பர்சன்டேஜ் போயிட்டுருக்கும். யூடியூபர்ஸ்க்கு மேக்ஸிமம் இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இது மூலம் மட்டும்தான் மேக்ஸிமம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த ஏர் ட்ராப்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும்போது அதிகமான நபர்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஃபரல் போகும். ஏன்னா யூடியூப்பில் பெரிய அளவில் இன்கம் எதுவும் இதில் கிடைக்காது. கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுற வீடியோ. ஆனால் யூடியூப் சைட்லேருந்து மேக்ஸிமம் எந்த ஒரு இன்கமும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கிடைக்காது.